அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டீபன் என் பேர். புதிய பாதை என்ன ஒரு இதை உருவாக்கி அதில் நிறைய விஷயங்களை நான் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். குடி சம்மந்தமாட்டு நிறைய இதை போட்டுருக்கேன். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு இது எனக்கு டாக்கு ஓடிச்சு. அதை சரி உங்கள்கிட்ட பயந்துடுவோம் அப்படின்னு. நண்பர்களே, சபரிமலை சீசன் ஆரம்பிக்க போகுது. நிறைய பேர் மாலை போட ஆரம்பிக்க போகிறாங்க. நிறைய பேர் விரதம் இருந்து அதை நல்லா பாதுகாத்து மீன் எடுக்கக்கூடாது, வீடு சுத்தமாக இருக்கணும், அந்த மாதிரி இருந்து தான் மாலை போடுவாங்க. ஏன்னா 18 படி ஏறுறது நல்ல பக்தியோடு தான் போகணும். நான் என் அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். இந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணாதுங்க. அதை என் அனுபவத்திலேருந்து சொல்லு. எனக்கு இப்போவும் மேலெல்லாம் புல்லரிக்குது அந்த இதை நினச்சா. என்ன விஷயம்னு சொன்னால், நான் நல்ல குடி 2009 நல்ல குடின்னா நல்ல குடி. எங்கே என்ன செய்யணும்னு எனக்கு கிடையாது. அப்போ என் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து, சிலவங்க சேர்ந்து என்ன விளக்கு டைமாக சாயங்காலம் ஒரு குளத்துல குளிக்க வச்சு எடுத்து எனக்கு சபரிமலை மாலையை போட்டு விட்டு போட்டாங்க. ஒரு பூசாரியை வச்சு போட்டோன்னே எனக்கு அந்த டைமு எனக்கும் பிறகுமா பொட்டெல்லாம் வச்சு டெய்லி காலையில் விடியகால் 4 மணி எழும்பி குளித்து சரணம் வாசித்து கோயிலுக்கெல்லாம் போனோம் அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் கிறிஸ்டின். எங்கள் வீட்டில் அப்படி போகும்போது மாலை போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் அப்படி திருச்சியில் பார்த்தா அவள் என்ன செய்யுது அப்படின்னு. நான் சொன்னேன், இப்படி நான் குடிக்காமல் இருக்கு, இவங்க எல்லாம் சேர்த்து என்ன இப்படி பண்ணிட்டாவ அப்படின்னு. ஆனால் எங்க கெடுக்கணும்னு செய்யலை, நல்லதுக்கு தான் என் ஃப்ரெண்டு மாதிரிலாம் செய்தது அப்படின்னு. அப்போ எங்கள் வீட்டிலே நினச்சேன், அப்படியாவது பையன் திருந்திடுவான், சரி மாலை போட்டதும் நல்ல விஷயந்தான், அது கடவுளுக்கு வேண்டி இது போட்டதானே, என் பையன் திருந்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா மீன் வாங்காது. எனக்கு தனி ரூமு, தனியாக ப்ளைட்டு வாங்கி வாழை இலையில் வச்சு சாப்பாடு இந்த மாதிரி தான் நல்லா பார்த்துட்டு இருந்தார். ஒரு 3 நாள் அப்படி போயிட்டு இருந்தேன். நானும் காலையில் என்ன இருந்தது. அப்போ டக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. சிலவங்க குடிச்சிட்டு இருக்கம்ப மாலை சிறுவத்தை தூக்கி பின்னாடி போட்டுக்கிட்டு குடிப்பாங்க. இந்த இது வந்து அப்போ நான் ஒரு நாள் கேட்டேன், இப்படி குடிக்கணும் ஐயப்பர் பார்க்க விடாதுன்னு கேட்டு இப்படி. ஏன்னா சரி நம்மளும் லைட்டாக குடிப்போம், குடிச்சிட்டு தெரியாமல் அப்படி இருப்போம், மாலை போட்டுருங்க, கடவுள்கிட்ட கேட்டுக்கலாம் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் இந்த தப்பை பண்ணிட்டேன். கன்னி சாமி நல்ல பயபக்தியோடு இருக்கணும். முதல்ல சபரிமலை என்னன்னு தெரியாது, எப்படி சாமி கும்பிடணும்னு கூட தெரியாது. இருந்தால் கற்றுக்கிட்டேன். நிறைய நமக்கு தெரிஞ்ச தெய்வத்திட்ட நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணேன். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க சமயம்தான் நான் என்ன செய்தேன்னா, பிராண்டி கடையில் போய் ஒழிச்சு இருந்து முதல்ல கொஞ்சம் குடித்தேன். நமக்கு என்ன தொட்டால் விடாது, நம்மளை கோட்ரு பின்ன குடிக்க தூண்டும் அப்படி. நானும் முதல்ல கொஞ்சம் போல் குடிச்சிட்டு அப்படி போயிடணும் அப்படின்னு கஞ்சி இந்த மாதிரி தான் குடிப்போம். முட்டை இந்த இதெல்லாம் நம்ம எடுக்கிறதில்லை. அப்படி நல்ல பழ வகைகள், நல்ல உடம்பு, ஒரு கச்சாப்பு, நல்ல ஒரு இது சாமி பக்தியோட நல்ல ஒரு சுத்தமாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன். அந்த டைமு மாலை போடம்ப கடவுள் பக்தியோட எல்லோரும் சாமி சரணம் செல்லம்பார், ஒரு மதிப்பும் மரியாதையுமாக இருந்தது. அந்த ஒரு அளவில் நான் அப்படி இருந்ததுன்னு இந்த தப்பு பண்ணிட்டேன். போய் அடித்தேன். அது கொஞ்ச நேரம் கழியம்ப எனக்கு அளவு பத்தலை. சரி ஒரு குவார்ட்டரையும் அடிச்சிடுவோம் அப்படின்னு அடித்தேன். அடுத்து கொஞ்சம் கழியுமே, சரி கொஞ்சம் கூட இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கூட குடிப்போம், நாளை என்று குடிக்கக்கூடாது. இன்னும் ஆஃபு தாண்டிட்டு வீட்டில் போய் பிளாக் அவுட்டு. என்ன நடந்துன்னு எனக்கு தெரியாது. வீட்டில் எல்லாம் சண்டை பிடிச்சி எல்லாம் அடித்து உடச்சிருக்கேன், என்னெல்லாமல் பண்ணியிருக்கேன். நைட்டு அப்படி தூங்கியிருக்கேன். காலையில் எழும்பி பார்க்க என் கழுத்தில் கிடந்த மாலை துண்டாக அங்கங்கேயா கிடக்கு. இப்போ நான் ஏதோ பண்ணியிருக்கேன் நைட்டு. எனக்கு பிளாக் அவுட்டு என்ன நடந்துன்னு எனக்கு தெரியலை. பிளாக் அவுட்டுன்னா மூளை செயல் இழந்து என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியலை. என்ன குற்ற உணர்ச்சி. ஆண்டவரே, காலையில் நான் என்ன பண்ணது அப்படின்னு சொல்லம்ப பின்னம்போய் குடித்தேன். யோசித்து போம்மா மூளை ஒர்க் ஆகாது, என்ன நடந்துன்னு. கரெக்டாக எண்ணி 3ஆவது நாள் இந்த போதையில் எங்கள் வீட்டில் சண்டை பிடிச்சிட்டு என் சொத்தை எழுதித்தா அப்படி இப்படின்னு எல்லாம் கலந்து. சொந்தக்காரன் இந்த ஒரு ரவுடி பையனை கூட்டிகிட்டு போய் கலைஞ்சேன்னா
சொந்தக்காரன் இந்தக்காரன் எல்லாம் அடி சுற்றி வளர்ச்சி எடுத்து அடின்னு சொன்ன அவனும் ஓடிட்டான் ரோடி மாட்டான்னா அடின்னு எங்கள் அப்பா தானே அவனை கொன்றுங்க பாடுறது போல் பார்க்கலாம். இப்படி ஒரு பிள்ளை எனக்கு தேவையில்லை, இருந்தால் நல்லதாக இருக்கணும், இல்லைன்னா வீட்டுக்கு இந்த பிள்ளை தேவையில்லை அப்படின்னு. ஒரு பிள்ளைகளாம் இப்படி இல்லை, இந்த ஒரு பையனால் தான் என் தலையை வீட்டு வெளியே காட்ட முடியலை. அவ்வளவு மோசமாக போயிட்டான். எவ்வளவு நல்லவனாக இருந்தான், இன்னும் இவ்வளோ கீழ்த்தனமாக போயிடும். இவன் எனக்கு தேவையில்லை, அடித்து கொல்லுங்க வார போல பார்க்கலான்னு. நான் ஒரே கட்டாத செல்லம்ப அந்த கை நான் வருவேன் இப்பவும் அந்த பொறுத்து சேரையில் அது 2 இது ஒடிஞ்சிட்டு. அவரை அடுத்தவன் அடிக்காரம்ப இந்த கை எடுத்துகிற இந்த கை ஒடிஞ்சு. அது அவரை ரொம்ப கால் 2 முட்டு சிரட்டை 2ம் விலகிட்டு. அந்த பிளாவு வெட்டி போட்டிருந்த கம்பு என்ன கிடந்து 7-8 பேரை சேர்ந்து அட்டி போது ஈட்டியும் ஆட்டியும் ஆடுது. அடுத்தது திரும்பி பார்க்கும்போது அவனை கொன்றுங்கன்னு சொன்ன நான் தெரிஞ்சு திரும்பி ஏடான்னு பார்க்கணும்னா பட்டார்னு தலையில் ஒத்தா அடிக்கும் தலை கீறினான்னு நான் ஏதோ இந்த இது ஒரு 300 கிலோ தலையில் விழுந்தா எப்படி இருக்கும் அப்படி ரொம்ப அப்படி கண்ணம் தலையை சுற்றிட்டு அப்படியே கீழே விழுந்து அடிக்கணும்னா செத்தாச்சுன்னு நான் நினச்சாவ. லாஸ்ட்டு அடி பார்க்கும்போ ஓரமாக வந்து அடிப்பாங்க பிளட்டாக கிடக்கு. எனக்கு ஒரு தண்ணின்னு காம்போது யாரும் தண்ணி தரது கூட இல்லை, வீட்டில் உள்ளே தரையில்லை, அப்படியே செத்துரட்ட அப்படின்னு. ஒரு 95 வயசான ஒரு பெரியவர் எவ்வளோ மரணம் கஷ்டப்படுவாரோ அந்த கஷ்டத்தை 3 மாதம் அனுபவித்தேன். இந்த மாலையை போட்டுட்டு நான் செய்த பாவத்துக்கு 3 மாதம் அனுபவித்தேன். இன்னும் எனக்கு மறக்கலை. அது இந்த மாலையை போட்டுட்டு நான் செய்த பாவத்தினால அடித்து 2 இதுன்னு லாஸ்ட்டு விடிய காலம் எலும்பு முறை ஆஸ்பத்திரியில் கொண்டு போகும்போது 2 கண்ணந்தான் தெரியும், ஃபுல்லாக சுற்றி மாவு கட்டு உடம்பு ஃபுல்லாக. டாக்டர் 7 பேர் மாறி இருப்பி ஆள் அவுட் ஆகிருக்கேன்னு அப்படின்னு. 16 தையல், 2 கை ஒடிஞ்சி, 2 இது 2 சிரட்டை முறிஞ்சி அப்படி நடக்க முடியாது 3 மாதம். பாத்ரூம் போக முடியாது, அங்கே ஊரம் இங்கே ஊரம். கடவுளே வேண்டாத பாவம் செஞ்சிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டேன் அந்த இதுலேருந்து. அது 2 தான் தெய்வம் ஐயப்பர் உண்மையாக இருக்காருன்னு நான் என மனசுக்குள்ளே தோணுச்சு. இன்னும் எந்த தெய்வத்தை கண்டால் நான் குறை சொல்ல மாட்டேன், கும்பிட்டுட்டு தான் போவேன். ஏன்னா தெய்வம் ஏதாவது ஒரு உருவத்தில் இருக்குது, நம்ம கும்பிடும் அவ்வளோதான். நம்ம வேண்டுதல் நம்ம பெற்ற அம்மா அப்பாட்ட எப்படி பேசுமோ அதே போல் நான் பேசுவேன். உங்களால் முடிஞ்சால் எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். அதனால் இந்த ஒரு தப்பும் பண்ணாதுங்க, தயவு செய்து குடிக்கணும் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டணுங்க. பக்தியோடு இருங்க. 40 விரோதம் இருந்து மலைக்கு போயிட்டு நல்லபடியாக வந்து அப்படியே குடியை நிப்பாட்டணும்னா நிப்பாட்டிடுங்க, தொடாதுங்க. பேர் இந்த ஒரு ஏதாவது ஒரு பாதிப்பு நம்மளுக்கு வந்தடையும். சரியா? இதுக்கு வேண்டி தான் என்ன பண்ணேன். இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் மனசில் பட்டது என் அனுபவம் பூர்வமாக உங்கள்கிட்ட சொன்னேன். சரியா? வணக்கம்.